ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் இந்த சம்மர் டைமில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது அதிகமாக நம்ம கடைகளில் தான் குடிச்சிருப்போம். ஆனால் வீட்டிலையே ரொம்பவே குறைவான பொருட்களை மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அப்படியே நம்ம கடையில் குடிக்கிற மாதிரியே அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. சரி வாங்க, இப்போ இந்த ஜிகர்தண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜிகர்தண்டா பண்ணுறதுக்கு நம்ம பாதாம் பீசினை ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக பாதாம் பீசின்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 10 பீஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதுவே பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 பீஸ் சேர்த்திங்கனாலே போதும். ஏன்னா இது ஊறினதுக்கப்புறமா இந்த பவுல் நிறையா வந்துடும். அதனால் அதிகமாக சேர்த்துடாதீங்க. பாதாம் பீசனில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. இந்த சம்மர் டைமில் உடம்ப நல்லா குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். இப்போ இதை ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது அப்படியே ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பாதாம் பீசன் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஊற வைக்கிற போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ஊற வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா ஊறி வரும். இப்போ பாதாம் பீசன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம ஜிகர்தண்டாவுக்கு பாலை காய வச்சிடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ பால் தண்ணி சேர்க்காத நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க. ஜிகர்தண்டா நல்லா க்ரீமியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா பொங்கி வரட்டும். இப்போ இந்த பாலை ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு காய வைக்க போகிறோம். அதனால் நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. லேசான பாத்திரத்தில் வைக்கிற போது தண்ணி சேர்க்காத நல்லா திக்கான பாலாக இருக்கிறதுனால சட்டுன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ பால் நல்லா பொங்கி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த ஓரங்களில் தங்குற ஆடையெல்லாம் இது மாதிரி எடுத்து எடுத்து விட்டு கலந்து விடுங்க. இந்த ஆடையால் தான் ஜிகர்தண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடைகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடையை தனியாக எடுத்து வச்சுருந்து கடைசியாக கொஞ்சமாக ஜிகர்தண்டாவில் போட்டு தருவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால அந்த மாதிரி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது மாதிரி பாலோடையே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த பால் மீடியம் ஹீட்டில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா காயட்டும். அடுத்தது நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ சர்க்கரை லைட்டாக கரைஞ்சி வருது. இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா இனி கேரமல் சட்டுன்னு கலர் மாறிடும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேரமல் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இதை ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க, கசந்து போன மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாலோட ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இந்த சைடில் பாலும் நல்லா சுண்டை காஞ்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமலை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சேர்த்துடலாம். ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க. ஏன்னா பாலும் சூடாக இருக்கு. சுகர் கேரமலையும் சூடாக சேர்க்குற போது இது டக்குன்னு பொங்கி வர ஆரம்பிக்கும். இப்போ கேரமல் சேர்த்ததும் பால் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுலேருந்து நல்லா ஒரு மனம் வருது. இப்போ மீதி இருக்கிற எல்லா கேரமலையும் உள்ளே சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ பால் ஓரளவுக்கு நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சுடுங்க. பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா ஜில்லுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 மணி நேரம் போல் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா ஜில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பால் மேலே நல்லா ஆடை கட்டி இருக்கு. இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச பாதாம் பீஸும் ரெடியாக இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக நன்னாரி சர்பத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஜிகர்தண்டாவுக்கு நம்ம நன்னாரி சர்பத்து சேர்த்து தான் செய்யணும். அப்போ தான் ஜிகர்தண்டா அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டம்ளருக்கு மாற்றிடலாம். இப்போ டம்ளரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீஸுன்னு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத். இந்த நன்னாரி சர்பத்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம பாலில் சர்க்கரையும் கேரமலைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இதுவே நமக்கு இனிப்பு அளவாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஜிகர்தண்டா பாலையும் உள்ள சேர்த்துடலாம். இப்போ கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சேர்த்துடலாம்.
ஸோ ஐஸ்கிரீம் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்கிற போது ஜிகர்தண்டா இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இந்த ஐஸ்கிரீமோட ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகர்தண்டா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த ஜிகர்தண்டா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.